பாடகர் மனோவின் மகன்கள் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. சென்னை வளசரவாக்கத்தில் மதுபோதையில் கல்லூரி மாணவரை தாக்கியதாக புகார் கூறப்பட்ட நிலையில் பாடகர் மனோவின் மகன்கள் மீது வளசரவாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அது குறித்தான அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் விவரங்கள். வணக்கம். கல்லூரி மாணவர் மற்றும் ஒரு சிறுவனை தாக்கிய காரணத்தினால திரைப்பட பாடகர் மனோவுடைய 2 மகன்கள் மீது வளசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கல்லூரி மாணவர் மற்றும் சிறுவனை மீது கையில கட்டை வைத்து தாக்குதல் நடத்திய அந்த வீடியோவும் தற்போது வெளியாகி இருக்கிறது. கையில ஒரு பெரிய கம்பை வைத்து அந்த சிறுவனையும் அந்த கல்லூரி மாணவரையும் தாக்கியிருக்கிறார்கள். மது போதையில இருவரும் தாக்கியிருப்பதாக போலீஸ் தரப்புல கூறப்படுகிறது. இந்த நிலையில பாடகர் மனோவுடைய மகன்களான ஷாஹீர், ரஃபீக் இவர்கள் இருவர் மீதுமே போலீசார் 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வழக்கு பதிவு செய்த நிலையில இவர்களுடைய மகன்கள் தான் பாடகர் மனோவுடைய மகன்களான ஷாஹீர் மற்றும் ரஃபீக் 2 மகன்களுமே தலைமறைவாகிவிட்டதனால் போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். வழக்கு பதிவு செய்த நிலையில தான் இவர்கள் தலைமறைவிட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் குறித்து பாடகர் அவரிடமும் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். எதற்காக இந்த பிரச்சனை ஏற்பட்டது, என்ன காரணம், மதுபோதையில் இருந்தார்களா அல்லது கல்லூரி மாணவர் மற்றும் மதுபோதையில் இருந்தார்களா அப்படின்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை செய்ய இருக்கிறார்கள். ஆனால் தற்போது பாடகர் மனோவுடைய மகன்களான ஷாஹீர் மற்றும் ரஃபீக் இருவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக இவர்களை பிடித்து இவர்களை கைது செய்து விசாரணை நடத்தினால் மட்டும்தான் உண்மை நிலவரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேற்று நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வளசரவாக்கம் ஆலப்பாக்கம் பகுதியில இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இது உறுதியளிக்கக்கூடிய வகையில தான் இவர்களுடைய பாடகர் மனோவுடைய மகன்களான ரஃபி மற்றும் ஷாஹீர் 2 பேருமே அவர்கள் கையில ஒரு பெரிய கம்பை வைத்து அவர்களை அடித்திருக்கிறார்கள். அதை வீடியோவும் எடுத்து பதிவிட்டிருக்கிறார்கள். இந்த கல்லூரி மாணவர்கள் தரப்புல இருந்து இவர்கள் 2 பேருமே கையில கம்பு வச்சிருக்கக்கூடிய இந்த வீடியோவும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோவை தான் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த 2 பேருமே பிடிக்க தீவிரமாக தனிப்படை போலீஸ் தீவிரம் காட்டு வருகிறது. இந்த 2 மகன்களும் தற்போது தலைமறைவாகி விட்டார்களா அல்லது வேற எங்கேயாவது மறைந்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். அவர்கள் இருவரையுமே பிடித்து கைது செய்து விசாரணை நடத்தினால் மட்டும்தான் உண்மை நிலவரம் தெரிய வரும் சொல்லிட்டு போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாடகர் மனோவின் மகன்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை உடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்டும். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.